வணக்கம். ஓம் நம சிவாய். இன்னைக்கான பதிவு மீனமும் ஜென்ம சனியும். ஏன் ஜென்ம சனிக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா, சனி பகவான் ஒரு ராசிக்கு 7.5 ஆண்டுகளை தன்னுடைய தாக்கத்தை ஏற்படுத்துவார். அதுலயும் ஜென்ம சனிக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் அப்படின்னா, நம்மளுடைய ஜென்ம ராசி அப்படிங்கிறது சந்திரன் நிற்கக்கூடிய வீடு தான் நம்மளுடைய ஜென்ம ராசி. சந்திரன் நிற்கக்கூடிய வீட்டுக்கு பின்னாடி வீடு 7.5 சனி ஆரம்பம். சந்திரன் நிற்கக்கூடிய வீடு ஜென்ம சனி, அதாவது அந்த வீட்டை அவர் கடக்கும் பொழுது ஜென்ம சனி காலம் அப்படின்னா சந்திரன் நிற்கக்கூடிய நம்மளுடைய ராசியில சந்திரனை கடக்கிற காலம் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். பாதசனி அப்படிங்கிறது அடுத்த சந்திரனுக்கு அடுத்த ராசி. சோ ஒரு ராசியில சனி பகவான் 2.5 வருடம் தன் ஆதிக்கத்தை செலுத்துவார். அதுலயும் ஜென்ம சனி வரும் காலங்கள்ல ஒருவருக்கு கடுமையான அமைப்பை கொடுப்பார். ஏன் ஜென்மசனி காலங்கள்ல சனி அவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்துறார் அப்படின்னா, சனி ஒரு கொடுங்கோல் பாவ கிரகம். 10 கிரகங்கள்ல சனி முழு பாவர், அதாவது 100% பாவ கிரகம். அவர் இருக்கும் இடத்தையும் தான் பார்க்கிற இடத்தையும் கெடுக்கவே செய்வார். அதாவது அவர் இருக்கிற இடத்தை விட அவர் பார்வைப்படும் இடங்களை அதிகமா சற்று பாதிக்கவே செய்வார். ராசியை கடக்கும் பொழுது ஒருவருக்கு கடுமையான மன அழுத்தமும் கவலைகளும் பிரச்சனைகளும் வருது அப்படின்னா, சந்திரன் நம்மளுடைய மனோகாரகன், மனதை கட்டுப்படுத்தக்கூடியவர், நம்மளுடைய உடல் வளர்ச்சியை குறிக்கக்கூடியவர் சந்திரன். நம்மளுடைய மனோகாரகன் உடல் காரகன் சந்திரன் அப்படிங்கிறதுனால, சனி ஒரு பாவகிரகம் அப்படிங்கிறதுனால சந்திரனை கடக்கும், அதாவது ராசியை உங்களுடைய ராசியை கடக்கும் காலகட்டங்கள்ல சனி ஒரு நெகட்டிவான பிளானட், அதாவது தீய கிரகம் அப்படிங்கிறதுனால ஒருவருக்கு மன உளைச்சலும் மன அழுத்தமும் தயக்கமும் கலக்கமும் வருத்தமும் மன தடுமாற்றமும் இருக்கவே செய்யும். ஸோ சந்திரன் தனியால கோச்சார அமைப்புகள்ல தன்னோட ராசியை கடக்கும் பொழுது ஒருத்தரும் நடக்கும் தசாபுத்திகளுக்கு ஏற்ப பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் இருக்கவே செய்யும். அதனால இப்போ குறிப்பா அதுவும் மீனராசிக்காரங்க, பூரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க நிலையற்ற தன்மையில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். மன உளைச்சலையும் மன அழுத்தத்தையும் கவலையையும் வருத்தத்தையும் சனி பகவான் மீனராசிக்காரங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது உண்மை. ஒவ்வொரு மீனராசிக்காரங்களும் இந்த ஜென்மசனி காலங்கள்ல கடுமையான மன அழுத்தத்திலையும் கவலையிலையும் வருத்தத்திலையும் பிரச்சனையிலையும் இருக்காங்க அப்படிங்கிறது தசாபுத்திகளுக்கு ஏற்ப ஓரளவு தாக்கத்தின் அளவு வேறுபடும். ஸோ இதுல சந்திரன் வளர்பிறை அமைப்புகள்ல இருக்கும் பொழுது அவர்கள் தாக்கு பிடித்து கொண்டு சமாளித்து கொண்டு இருக்கும் அமைப்பு ஒருவருக்கு ஏற்படும். தேய்பிறையா இருக்கும் பொழுது அவர் வலிமை கம்மியா இருக்கிறதுனால, வலிமையற்ற தன்மையில் இருப்பார் அப்படிங்கிறதுனால அவர்களுக்கு சற்று கூடுதலான நெகட்டிவான அமைப்புகள், சற்று மனம் தாங்கக்கூடிய முடியாத திடமான மன வலிமை இல்லாத தன்மையில மன அழுத்தம் அப்படிங்கிறது அவங்களால தாங்கிக் கொள்ள முடியாத அளவு இருக்கதான் செய்யும். சனி ஜென்மத்துல வரும்போது சனி பகவானுக்கு விசேஷமான பார்வைகளான 3, 7, 10ஆம் இடம். சனிக்கு மொத்தம் 3 பார்வை. அவர் இருக்கிற வீட்டுல இருந்து 3ஆம் வீடு, 7ஆம் வீடு மற்றும் 10ஆம் வீடை அவர் பார்ப்பாரு. ராசிக்கு 3ஆம் இடத்தை அவர் பார்க்கறதுனால 3ஆம் இடம் ஒருவரது முயற்சி, சிந்தனை, செயல்பாடு இவற்றை குறிக்கக்கூடிய வீடா வர்றதுனால உங்களுடைய சொந்த எண்ணங்களும் முயற்சிகளும் பலிதமாகாத நிலையை உருவாக்குவார். உங்களுடைய முயற்சிகளால் உங்களுக்கு வருத்தத்தையும் கவலையையும் சிக்கலையும் தருவார் அப்படிங்கிறதா உண்மை. 7ஆம் இடம் ஒருவருக்கு கூட்டாளி, பங்காளி, நண்பர்கள் இவற்றை எல்லாத்தையும் குறிக்கும், கூட்டு தொழிலை குறிக்கும். ஸோ உங்களுடைய கூட்டு தொழிலாகட்டும் சொந்த முயற்சிகள்ல முன்னேற்றம் அடைவதற்கான காலகட்டம் இந்த சனி பெயர்ச்சி அல்ல. ஸோ எந்தவித ஒரு முன்னேற்றத்தையும் பெரிதா செய்யாம இருக்கிறது புத்திசாலித்தனம். ஸோ எந்தவித ஒரு புதிய முயற்சியையும் செய்யாம இருக்கிறது புத்திசாலித்தனம். 10ஆம் இடமா அவர் தொழில் ஸ்தானத்தை, அதாவது உங்க லக்கணத்திலிருந்து 10ஆம் வீடு ஒருவருக்கு தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம் அப்படிங்கிறதுனால முக்கியமான ஸ்தானம் அப்படிங்கிறதுனாலையும் ஒருவருக்கு தொழில் ரீதியான சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் கவலைகளையும் தரவே செய்வார். உத்தியோகத்துல ஒர்க்லோடையும் சிக்கலையும் மன அழுத்தத்தையும்
தரவே செய்வார். இந்த மாதிரி காலகட்டங்கள்ல வேற எந்தவித புதிய மாற்றத்தையும் தொழிலையோ வேலையிலையோ ஏற்படுத்தாம ஸ்மூத்தா கடந்துறது நல்லது. சனிப்பெயர்ச்சி போன வருடம் மார்ச் 30ஆம் தேதி ஏற்பட்டது. அடுத்த பெயர்ச்சி ஜூன் 2027 நடக்கவிருக்கும். 2027 மீன ராசியிலிருந்து மேச ராசிக்கு அவர் பயிற்சி ஆவார். அந்த காலகட்டம் வரை மீன ராசிக்காரங்களுக்கு தாக்குதல்கள் இருக்கவே செய்யும். ஸோ அது வரைக்கும் அவர் ஆதிக்கத்தை முழுமையா செயல்படுத்துவார் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ கவனமாகவும் பாதுகாப்பாகவும் எச்சரிக்கையுணர்வோடும் மீனராசிக்காரங்க இருந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஜென்மசனி அஷ்டமசனி காலங்கள்ல சில விஷயங்களை ஏற்படுத்தி கொள்ளும் பொழுது தாக்கத்திலிருந்து மன ஆறுதலையும் தேறுதலையும் ஏற்படுத்தி கொள்ளலாம். ஸோ அடுத்த காணொளியில ஜென்மசனி அஷ்டமசனிக்கான நெகட்டிவை குறைச்சிக்கிறதுக்கு எந்த மாதிரியான வழிபாடுகள் பண்ணலாம் அப்படிங்கிறத அடுத்த காணொளியில பார்ப்போம். தொடர்ந்து நம்மளுடைய சேனலை பாருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.